ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நைட் டைமில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை, ஒரு ரெண்டையுமே போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி உள்ளே போடணும். இப்போ இந்த 3 ஃப்ளேவருமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி லைட்டாக கலர் மாற ஸ்டேஜ் வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் ஆட் பண்ணணும். நான் ஒரு 3 பச்சை மிளகாவை நீள் வாக்கில் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மிளகாய் நம்ம கட் பண்ணி போடுறத விட கீரி போட்டோம் அப்படின்னா காரம் அப்படியே உள்ளே இறங்கும். இந்த டைமில் 2 பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையுமே உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும்போது மசாலா ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் கரெக்டாக 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த 3ஐயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளிப்புக்காக ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா புளி கரைச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம் நான் நல்லா புளி கரைச்சிட்டு அந்த தண்ணியை உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன். எப்போவுமே மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் 2-3 டைம் ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறமாவே குழம்புக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் குழம்பு கொதித்து வரும்போது. ஸோ அதுக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த பச்சை மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடும். நல்லா கொதித்து வரும்போது இந்த ஸ்டேஜை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி உப்பு உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இந்த மீன் போட்ட உடனே உப்பு உள்ளே பிடிச்சிரும். மீனை போட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடணும். லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இந்த பக்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இட்லி ரெடி பண்ண போகிறோம். நான் அன்றைக்கி எப்போவுமே இட்லி துணி யூஸ் பண்ணி அதில் இட்லி ஊற்றுறேன். மற்ற டைமில் நார்மலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இட்லி குக்கரில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி இட்லி ஊற்றுவேன். பட் இந்த 2க்கும் எப்போவுமே இந்த துணி போட்டு நம்ம இட்லி ஊற்றுறப்போ ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்கும். அதுக்காகவே இன்றைக்கி இதில் யூஸ் பண்ணலான்னு இட்லி போட்டிருக்கேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி மூடி வச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அந்த டைமில் கொஞ்சம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், ஒரு 2-3 சில்லு தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை உள்ளே ஆட் பண்ணணும். எப்போவுமே தேங்காய் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் நம்ம மீனை கொதிக்க விடக்கூடாது. ஸோ உள்ளே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி அங்கங்கே கிண்டி விடணும், ரொம்பவும் கிண்டக்கூடாது. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ உப்பு நமக்கு தேவை இருந்துச்சுன்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. எப்போவுமே கருவேப்பிலை ஃப்ளேவர் இறங்க மீன் குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் வாஷ் பண்ணி பிச்சு போட்டுட்டு மூடி வச்சிடணும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்க கமகமன்னு மீன் குழம்பு. அப்படியே அந்த ஓரத்துலலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மீனெல்லாம் நல்லா சூப்பராக கொஞ்சம் கூட உடையாமல் செம்மையாக ரெடி ஆயிடும். இந்த டைமில் நம்ம இட்லி வச்சுருந்தோம்ல, அதுவுமே கரெக்டாக ரெடியாகி வந்துடுச்சு. ஸோ இட்லியை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துணியில் தண்ணி தொட்டு இட்லி எடுத்து வச்சுட்டு ஹீட்டாக அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சுட சுட ஆவி பறக்க இருக்குது. ஸோ தட்டில் இட்லி வச்சு அந்த வச்ச மீன் குழம்பையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றப்போ அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.